தேவனுக்கு எது பிரியமாக இருக்கும் என்று யோசிக்கிறீர்களா? கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். எபேசியர் 5:10. நம்முடைய தேவனுக்கு பிரியமானது என்ன என்று நீங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்கும்போது, நம்முடைய தேவனை பிரியப்படுத்துவது விசுவாசம். விசுவாசம் என்கிற இந்த காரியம் நம்முடைய தேவனை பிரியப்படுத்துகிறது. காரணம் என்ன தெரியுமா? விசுவாசம் இருக்கும்போது விசுவாசத்தின் அடித்தளமாக அமைவது 2 காரியங்கள். தேவன் ஒருவர் உண்டு என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர் என்னுடைய செய்கைகளுக்கு பிரதிபலன் அளிக்கிறவர் என்றும் நான் விசுவாசிக்கிறேன். இந்த 2ஐயும் நம் மனதின் ஆழத்தில் வைத்துக்கொண்டு நம்முடைய காரியங்களை எல்லாம், நம்முடைய செயல்களை எல்லாம் அதன் அடிப்படையிலே நாம் செய்து வருவோம் என்றால் நிச்சயமாக நாம் தேவனை பிரியப்படுத்த முடியும். எதை செய்யும் போதும் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அவர் ஜீவனுள்ள தேவன். அவர் நான் செய்கிற அனைத்து காரியங்களுக்கும் எனக்கு பிரதிபலன் கொடுக்கிறவர். இதை 2ஐயும் மீண்டும் மீண்டும் சொல்லி நம்முடைய இந்த நாளில் செய்கிற எல்லா வேலைகளின் போதும் விசுவாசத்தோடு செய்வோம். தேவன் இருக்கிறபடினால் அவர் எனக்கு உதவி செய்வார். நான் தேவனுடைய உதவியோடு என்னுடைய காரியங்களை செய்யும் போது பெரிய காரியங்களை என் தேவனுக்காக சாதிப்பேன். அன்பின் பரம தகப்பனே, அப்பா பிதாவே, உமக்கு என்ன பிரியம் என்பதை சோதித்து பார்க்கும்போது நீர் எங்களோடு வசிக்கிற ஜீவனுள்ள தேவன் என்பதை மனதில் கொண்டு நாங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் நீர் அதற்கு பலன் கொடுக்கிறீர், எங்களோடு கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்கிறீர் என்ற அந்த நம்பிக்கைக்காக உம்மை துதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே. ஆமேன்.